ஒரு சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹீரோவை அந்த யூனிட்ல ஒரு லைட் மேனோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ப்ரொடக்ஷன் பாயோ நெருங்க முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் வந்து கண்ணால பார்ப்பார் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, கண்ணால பார்த்து அவரே கூப்பிடுவார், இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு தேவைகளை கொடுப்பாரு. எத்தனையோ பேருக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, குறிப்பாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவர் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு அது இப்போ திருமணத்துக்கெல்லாம் வந்து முழு திருமணமே நடக்கிற அளவுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு. ரஜினி கொடுக்குற பணம்லாம் எப்படின்னு தெரியுமா சார்? நீங்கள் வந்து இந்த திருமண விழா முடிச்சுட்டு வரும்போது ஒரு மஞ்சப்பையில் தேங்காய் பழம்லாம் போட்டு கொடுப்பாங்களே, வெத்தலையெல்லாம், அந்த மாதிரி சும்மா சாதாரண ஒரு பையை எடுத்துட்டு கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து, இந்தாப்பா வச்சுக்கோ, போய் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் போயிட்டு வர்றதுக்கும் அனுமதி வாங்கி கொடுத்து அவர் அனுப்பிச்சி விட்டு அவர் தேவையானதை பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு, அதாவது நீங்க ஒரு 150 200 பேர் இருக்கிற யூனிட்ல நீங்க வந்து டாப் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த், அவருடைய அந்த பண்பு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த 200 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி இருப்பாரு, அந்த சுத்தி நின்று பார்க்குற கூட்டத்துக்கும் ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி இருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதர். உண்மையாலுமே ரஜினி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய வந்து ரஜினி செய்ய மாட்டாரு, உதவ மாட்டாருன்ற பேர்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ரஜினி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான உதவிகள் செஞ்சிருக்காரு.